டியர் பிவிசி மெட்டா பார்ட்னர்ஸ், அனைவருக்கும் உற்சாகமான வணக்கம், மகிழ்ச்சி. டியர் பிவிசி மெட்டா பார்ட்னர்ஸ், நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம கத்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, நம்ம பிவிசி மெட்டாவில் இருக்கக்கூடிய ஏர்லிபேட் அப்படிங்கிற ஒரு அற்புதமான அந்த வாய்ப்பை எப்படி நம்ம சரியா பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம டெய்லி எடுத்துட்டு இருக்கோம். ஸோ அப்ப டெய்லி நம்ம அதை எடுத்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா அது எதுக்காக அப்படின்னா நம்மளுடைய பயிற்சி. அப்ப நமக்குன்னு ஒரு டீம் கண்டிப்பாக நாம் உருவாக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணியாச்சு. அப்ப நம்ம புதிய நபர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க நாம தயாராயிட்டோங்கிறது தெரிஞ்சிருச்சு. அப்ப நம்ம வாய்ப்பு கொடுக்கிற அத்தனை பேரும் இந்த இடத்துல பயிற்சி எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க அத்தனை பேரும் டெய்லி குறைந்தது $10 இருந்து $100 உண்டான வருமானத்தை அவங்க ஏர்ன் பண்ண முடியும். அப்ப நம்ம பயிற்சி எடுத்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா பயிற்சி மட்டுமே எடுத்துட்டு இருக்கக்கூடாது, அதுக்கு உண்டான முயற்சியும் நீங்க எடுக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் இந்த ட்ரைனிங் உங்களுக்கு வச்சிருக்கேன். கண்டிப்பா இந்த ட்ரைனிங் உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ வாருங்கள், ஏர்லிபேட் ரிவார்ட் ஆஃபர் 7 days அந்த ஃபார்முலா எப்படி இருக்கு, அதை நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் உற்சாகமா இருங்க, நேர்மறை சிந்தனையோடு இருங்க. பாசிட்டிவ் தான் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வெற்றி நம்மளிடம் கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ அந்த பாசிட்டிவோட இந்த ப்ரோக்ராமை நம்ம அட்டன் பண்ணுவோம். ஓகே, ஆல் தி பெஸ்ட். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். டியர் பார்ட்னர்ஸ், ஒரு அற்புதமான ஒரு செஷன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு நம்மளுடைய பிவிசி மெட்டாக்குள்ள நாம இருக்கிறது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆரம்பிக்கிறேன். காரணம் என்னன்னா, இன்னைக்கு எத்தனையோ துறையில நம்ம சாதிச்சிருவோம், இதுல ஜெயிச்சிருவோம், இதுல நம்ம லைஃப்ல செட்டில் ஆயிடுவோம், நம்மளுடைய கனவுகள்ல ஜெயிச்சிருவோம், லட்சியத்துல அடைஞ்சிருவோம், வெற்றி அடைஞ்சிருவோம் அப்படின்னு நினைச்சு டிராவல் பண்ணிருப்போம். ஸோ அதுல நிறைய இடையூறுகள் வந்திருக்கலாம். ஆனா பிவிசி மெட்டாவில் நம்பி வந்திருக்கக்கூடிய அத்தனை பார்ட்னரும், நம்பிக்கையோடு வந்திருக்கக்கூடிய அத்தனை பார்ட்னரும் மில்லியனர்ஸ் ஆகாம வெளியே போகவே முடியாது. அதே போல இந்த சிஸ்டத்தை யாராலையும் எந்த விதத்திலையும் அது நிறுத்த முடியாது. அதை முதல்ல நம்பிக்கை வைங்க. 100க்கு 100% சிஸ்டத்து மேல முழு நம்பிக்கை வேணும். முழு நம்பிக்கை இருந்தது அப்படின்னா ஒவ்வொரு நாளும் $100, $1000 நீங்க சம்பாதிக்க முடியும். அப்ப அந்த முடியும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்க திரும்ப சொல்லி பாருங்க, திரும்ப சொல்லி பாருங்க, திரும்ப சொல்லி பாருங்க. உங்களால மட்டும்தான் அது முடியும். அப்ப உங்களால முடியும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க எடுத்திருக்க துறையில வெற்றிங்கிறது நிச்சயம் உங்களை தேடி வரும். அப்ப இந்த பிவிசி மெட்டா இந்த டோக்கன் ஃபார்மிங் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது ஒரு விவசாய திட்டத்தின் அடிப்படையில ஒரு பிளான் ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ராஜெக்டை நம்ம டெய்லி படிச்சுட்டு தான் இருக்கோம், பயிற்சி எடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு உண்டான முயற்சி நம்ம பண்றோமா? அப்படி முயற்சி பண்ணும்போது அதுல என்னென்ன தடைகள் வருது, என்னென்ன நெகட்டிவ் கொஸ்டின்ஸ்லாம் வருது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கேதர் பண்ணி உங்களுடைய சப்போர்ட் லீடரோட கலந்து ஆலோசனை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்க ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாளராக உங்களால வர முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பிவிசி மெட்டா பொறுத்த வரைக்கும் 100% எனக்கு நம்பிக்கை இருக்கு, ஃபுல்ஃபில்லா இருக்கு. அதாவது எப்படி சொல்றது, பிவிசி மெட்டா என் வாழ்க்கைய பெரிய அளவுல மாற்றத்தை கொடுக்குங்கிற நம்பிக்கை 100க்கு 100% எனக்கு இருக்கு. அதே எண்ணத்தோட நீங்க அத்தனை பேரும் உங்க மனசுக்குள்ள பிவிசி மெட்டா கண்டிப்பா என் வாழ்க்கையில என்னுடைய கனவுகள்ல வெற்றி அடைவேன், லட்சியத்துல வெற்றி அடைவேன் அப்படிங்கிற நம்பிக்கை நீங்க வச்சீங்கன்னா மட்டும்தான் இந்த பிசினஸ்ல மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும். தோல்விகள், அவமானங்கள் இதெல்லாம் எல்லா துறையிலும் இருக்கு, இதுல இல்ல எல்லா துறையிலும் இருக்கு. இதெல்லாம் பார்த்து பயந்தோம் அப்படின்னா வாழ்க்கையில முன்னேற முடியாது, வாழவும் முடியாது. சோ இதெல்லாம் உடைச்சு வெளியே வரணும். தடைகளை உடைச்சு வெளியே வந்துட்டோம் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு
செல்வந்தராக நீங்க வர முடியும். அதனால நம்பிக்கையோட பயிற்சி எடுங்க, நம்பிக்கையோட முயற்சி எடுங்க, நம்பிக்கையோட வாழ கத்துக்குங்க. உங்களால முடியும். உங்களால முடியாதுன்னா இந்த உலகத்துல வேற யாராலும் முடியாது. ஏனென்றால் நீங்கள் அனைவரும் பிறப்பால் வெற்றியாளர். ஜெயிச்சுட்டு தான் இந்த பூமிக்குள்ள கால வச்சிருக்கிறீங்க. ஜெயிக்கிறது ஒண்ணும் உங்களுக்கு கஷ்டமே கிடையாது. அதுக்குண்டான பயிற்சி முயற்சி இருந்தா நீங்க அத்தனை பேரும் வெற்றியாளருங்கிறத நான் 100% சொல்றேன். உங்களால முடியும். நம்பிக்கையோட வாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிவிசி மெட்டா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு விர்ச்சுவல் லேண்டுக்குள்ள நாம் ஒரு பார்ட்னரா ஆல்ரெடி இணைஞ்சாச்சு. ஆமா, ஒரு பார்ட்னராக இணைஞ்சாச்சு. நம்ம ஃபார்மிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஃபார்மிங்லயும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருச்சு. நிறைய ஃபார்மிங் பண்றோம். மினிமம் $100 அண்ட் அபோ நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு உண்டான சரியான ரிட்டர்ன் வருதா? கரெக்டா வந்துட்டு இருக்கு. 10 நாள் அப்டேட் போட்டிருந்தாங்க. அந்த 10 நாள் வருமானம் வரலையா? கரெக்டா வந்திருக்கு. அப்ப இந்த இடத்துல நமக்கு எந்த ஒரு தடையும் இல்லை, எந்த ஒரு பிளாக் மார்க் இல்லை. அப்புறம் ஏன் நம்ம இந்த வாய்ப்பை மற்றவர்களுக்கு கொடுக்கறதுக்கு தயங்குறோம்? அந்த தயக்கத்தை தூக்கி வெளியே போடுங்க. நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், தோல்விகளும் அவமானங்களும் எல்லா துறையிலும் வரும் அப்படின்ட்டு. இப்ப நம்ம போய் பேசுறோம், அவர் வரல சார். நம்ம போய் பேசுறோம், அவர் இதை நம்பல சார். நம்ம போய் பேசுறோம், அவர் என்ன சொல்றாரு, இதெல்லாம் நிறைய பார்த்துட்டேன் சார், நீங்க போங்க சார், நீங்களே இப்பதான் புதுசா வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. நிறைய தோல்விகள் அவமானங்கள் இதெல்லாம் நானும் சந்திச்சிருக்கேன். சரிங்களா? சோ அப்ப இதை எல்லாமே தாண்டி நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா, இதுதான் உங்களுக்கு ஒரு சோதனை காலம்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ சோதனைகளை தாண்டிட்டீங்கன்னா நீங்க சாதனையாளராக மாற முடியும். அப்ப நீங்க ஒரு 10 பேர்கிட்ட பேசியிருப்பீங்க, அந்த 10 பேர் வரல. அந்த 10 பேர் வரலையா, டோன்ட் வரி. 11வது நபரை பார்க்கறதுக்கு நாம முதல்ல பிரசன்டேஷன் தயார் பண்ணணும். அப்ப நம்ம 10 பேர்கிட்ட என்ன பேசணும், அந்த 10 பேர்கிட்ட பேசுனதெல்லாம் சரியா தப்பா அப்படிங்கிறத நாம ஒரு அனலைஸ் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு உங்க சப்போர்ட் லீடரை கைட் பண்ணிக்கோங்க. ஆனா பிரசன்டேஷன் தினமும் நீங்க பண்றதுக்கு தயாராகணும். தயாரானா மட்டும்தான் உங்களுடைய லட்சியத்துல விரைவில் வெற்றி அடைய முடியும். உங்களுக்கு ஒரு கோல் செட் பண்ணிருப்பீங்கல்ல, எனக்கு டெய்லி ஒரு $1000 வேணும், $5000 வேணும் அப்படின்னு ஒரு கோல் செட்டிங். ஆசைப்படுறதுங்கிறது வேற, ஆசை யாரு வேணாலும் படலாம். ஆனா கோல் செட்டிங் பண்றதுங்கிறது அது அவங்களால மட்டும்தான் முடியும். சார், இன்னைக்கு நான் $100 சம்பாதிக்கணும், என்ன பண்ணணும், என்ன ப்ராஜெக்ட் எடுக்கணும், எப்படி நான் ப்ரமோட் பண்ணணும், எனக்கு கீழே எத்தனை பேரை உருவாக்கணும், அந்த எத்தனை பேர் எவ்வளவு செல்ஃப் ஃபார்மிங் பண்ணணும், எத்தனை 1:2 மேட்ச் ஆகணும் அப்படிங்கிறத நாம தான் இந்த ப்ராஜெக்ட்ல தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சோ அப்ப நம்மளுடைய ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருமே வெற்றி பெற முடியும். ரைட் ஃப்ரெண்ட்ஸ், சீடு பார்ட்னர் அண்ட் டோக்கன் ஃபார்மிங்ல நம்ம ஆல்ரெடி டிராவல் ஆயிட்டு இருக்கோம். புதிதாக ஒரு நபருக்கு நம்ம வாய்ப்பை கொடுக்க முயற்சி பண்றோம் அப்படின்னா, இப்போதைக்கு தான் இந்த ப்ராஜெக்டோடைய அமௌண்ட் நான் சொல்றேன். ஃபியூச்சர்ல இதே அமௌண்ட் இருக்காது. நான் அதை மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன். சீடு பார்ட்னர் அப்படிங்கிறது இன்னைக்கு 2500 ரூபாயில நீங்க எத்தனை ஐடி வேணாலும் உருவாக்க முடியும். ஆனா சீடு பார்ட்னருக்கு 20 லெவல், சீடு பார்ட்னருக்கு 20 லெவல் இன்கம் கொடுக்க போறாங்க. அப்ப சீடு பார்ட்னருக்கு 20 லெவல் இன்கம் கொடுக்க போறாங்க அப்படின்னா, அந்த இடத்துல கண்டிப்பாக இந்த 2500 ரூபாயில சீடு பார்ட்னர் இருக்காதுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஸோ அதையும் அவங்க சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக சீடு பார்ட்னருடைய அமௌண்ட் கொஞ்சம் கூடுதலாக கொடுக்கலாம். ஒன்று $50 இருக்கலாம், அல்லது $100 கூட வரலாம். ஏன்னா அவங்க 20 லெவலுக்கும் அந்த டீம் ரெஃபரல் ரிவார்ட் கொடுக்க போறாங்க. அதனால நிறைய பேத்துக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க, முயற்சி பண்றீங்க. சோ இந்த வாய்ப்பை அவங்ககிட்ட எடுத்து சொல்லுங்க. இன்னைக்கு வந்தீங்க அப்படின்னா ஒரு 2500 ரூபாயில வந்துட முடியும். நாளைக்கு வரீங்க, ஒரு அப்டேட் வந்துருச்சு, 5000 ரூபாயில வரலாம், இல்லைன்னா 10,000 ரூபாயில தான் வர முடியும்.
ஸோ எப்படி வைக்கிறாங்கன்றது அப்டேட் வந்து தெரியும். ஸோ அதனால இப்ப இருக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு 2500 ரூபாயிலேயே நம்ம ஒரு சீடு பார்ட்னராக மாற முடியும். ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட். அப்ப அந்த 2500 ரூபாய்க்கு என்னென்ன கிடைக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். ஸோ $10 பிவிசி மெட்டா ஸ்டேக்கிங் ஆகும். ஒரு $11 பிவிசி மெட்டா வேலெட்ல சேவ் பண்ணி கொடுங்க. ஸோ ஒரு $5 பிஎன்பியை ஹோல்டு பண்ணி கொடுங்க உங்களுடைய வேலெட். ஸோ அவங்களுக்கு நாம என்ன பண்றோங்க, நல்லது பண்ணி கொடுப்போம். என்ன நல்லது? இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த $10க்கும் $11க்கும் பிவிசி மெட்டா டோக்கன் அவங்களுக்கு கிடைக்குது. இன்னைக்கு பிவிசி மெட்டாவுடைய ரேட்டு குறைவா இருக்கிறதுனால நமக்கு அதிகமான பிவிசி மெட்டா காயின் கிடைச்சிட்டு இருக்கு. சோ உண்மையாலுமே இப்ப வரவங்க எல்லாம் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. நம்ம ஜாயின் பண்ணும் போதெல்லாம் 4 காயின் கிடைச்சதெல்லாம் இருக்கு. 5500 ரூபாய் கொடுத்தா 4 காயின் கிடைக்கும். ஆனா இன்னைக்கு 2500 ரூபாய்க்கு 300 காயின் 350 காயின் பக்கம் கிடைக்கும். சோ அப்ப அந்த 300 காயின் அப்படின்னா கூட அதனுடைய விலை குறைந்தது 5 to 10 வருடத்துல ஒரு காயினுடைய விலை $1000 கண்டிப்பாக தொடும். அதுக்கு உண்டான ப்ராஜெக்ட் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அந்த ப்ராஜெக்ட் லான்ச் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக பிவிசி மெட்டாவை நாம நினைச்சா கூட ஒரு பிவிசி மெட்டா முழுசா வாங்க முடியுமான்னு தெரியாது. சோ அந்த அளவுக்கு பிவிசி மெட்டாவுடைய வளர்ச்சி இருக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு இவ்வளவு தூரம் எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா அந்த புரிதல் தான். சோ அவங்களுடைய ப்ராஜெக்ட், அவங்களுடைய டிராவலிங், அவங்களுடைய இன்னைக்கு இருக்க பெர்ஃபார்மன்ஸ், ஃபியூச்சருடைய பெர்ஃபார்மன்ஸ், இதெல்லாம் நம்ம அதுக்குள்ள போய் படிக்கிறோம். இது எங்கேயும் படிக்க வேண்டாம். நீங்க பிவிசி மெட்டா .ioங்கிற வெப்சைட்டுக்குள்ள போய் நீங்க அதனுடைய ஃபீச்சர்ஸை நீங்க படிக்க முடியும். கண்டிப்பாக அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே வாண்டட், தேவையான ஒரு ஃபீச்சர்ஸ். ஸோ அப்ப நம்மளுடைய காயின் இன்னைக்கு விலை குறைவா இருக்குங்கிறதுனால நிறைய பார்ட்னர்கள் அதை சரியா புரிஞ்சுக்கிறது இல்லை, சரியா பயன்படுத்தவும் தெரியல. அப்ப இன்னைக்கு சீடு பார்ட்னர் ஆயிருக்கவங்க அத்தனை பேர் அதிர்ஷ்டசாலின்னு சொன்ன பாத்தீங்களா? இவங்க என்னைக்கு இருந்தாலும் கோடீஸ்வரனாக போறது உறுதி சீடு பார்ட்னர்கள். ஓகேங்களா? சோ அப்ப சீடு பார்ட்னரை உருவாக்க தவறாதீங்க. சீடு பார்ட்னர்களை எத்தனை பேர் வேணாலும் நீங்க உருவாக்குங்க. முடிந்த அளவுக்கு இந்த வாய்ப்பை சொல்லிக் கொடுங்க. 2500ங்கிறது ஒரு ஆஃபர் தான். சோ இந்த ஆஃபர் இன்னைக்கு 2 வருஷம் கடந்துருச்சு. ஓகேங்களா? கிட்டத்தட்ட 1.5 years மேல இந்த ஆஃபர் போயிட்டு இருக்கு. எப்ப வேணாலும் இந்த ஆஃபருக்கு அவங்க எண்டு கொடுக்கலாம். கொடுத்துட்டு மீண்டும் 5500 இல்லைன்னா 10,500 இந்த ரேஞ்சில் அவங்க கொண்டுட்டு வரலாம். அந்த வாய்ப்பை சொல்லி புதிய பார்ட்னர்களுக்கு நிறைய எடுத்து கொடுங்க, ஒரு வாய்ப்பை கொடுங்க. ஓகேங்களா? ஸோ நீங்களும் ஏதாவது ஐடி ஏதாவது நீங்க கிரியேட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கனாலும் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டோக்கன் ஃபார்மிங் முறையில நம்ம நிறைய வருமானங்களை சம்பாதிக்க போறோம். 200% ரிவார்டு, செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு 200% டு 400% வரைக்கும் நமக்கு ரிவார்டு இருக்கு. இந்த ரிவார்டு லிமிட் கிரிட்டீரியா பத்தி நான் உங்ககிட்ட இன்னும் சொல்லல. ஏன்னா ஆலிபேடுனா என்ன, ஆலிபேடுல 1:2 என்ன, அந்த 1:2 நம்ம டீம்ல எப்படி எடுக்க முடியும், அது எத்தனை லெவலுக்கு எடுக்க முடியுங்கிறத நாம முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அப்ப இந்த பிவிசி மெட்டா கிரிப்டோ டோக்கன் ஃபார்மிங் ப்ராஜெக்டுக்குள்ள இன்னைக்கு ஆலிபேட் ரிவார்டு ஆஃபர் 7 days அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த 7 daysங்கிறது என்னன்னா, ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய பேர் மேட்சிங் தள்ளி போயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த 7 நாள் வரைக்கும் சிஸ்டம் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. அப்ப அதன் மூலியமாக நமக்கு எவ்வளவு வருமானங்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் டே இப்ப நான் இன்னைக்கு வந்து $100 நான் செல்ஃப் ஃபார்மிங் பண்ணிட்டேன். ஓகேங்களா? $100 செல்ஃப் ஃபார்மிங் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து என்னுடைய ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கவங்க மட்டும்தான் எனக்கு 1:2க்கு மேட்ச் ஆவாங்க. அப்ப என்னுடைய ஃபர்ஸ்ட் லெவல்ல எத்தனை பேர் நான் ரெஃபர் பண்ணிருக்கேன், 10 பேரா 20 பேராங்கிறத நாம டிசைட் பண்ணணும். அதுல முதல்ல ஒரு 2 பார்ட்னர்லயாவது 100 அவங்க செல்ஃப் ஃபார்மிங் பண்ணணும். அவங்க செல்ஃப் ஃபார்மிங் பண்றதுனால நமக்கு மட்டும் பெனிஃபிட்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா கிடையாது. அவங்களுக்கு டெய்லி 0.20% வீதம் அவங்களுக்கு டெய்லி ரிவார்டு கிடைக்கும். $200 வரைக்கும் கிடைக்கும். நமக்கு அதே போலதான் 0.20% வீதம் டெய்லி ரிவார்டு நமக்கு கிடைக்கும்.
அப்ப இந்த 1:2 பேர் மேட்சிங் பண்ணும் போது நமக்கு என்ன பிளஸ் பாயிண்ட் அப்படின்னா ஏர்லி பேர்டோட ரிவார்டும் எக்ஸ்ட்ரா இன்கமாக நமக்கு கிடைக்கும். ஏர்லி பேர்ட் ரிவார்ட் 0.70%, செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்ட் 0.20%, டோட்டலாக 0.90% நமக்கு டெய்லி ரிவார்ட் கிடைக்கும், பிளஸ் ரெஃபரல் ரிவார்ட். அப்ப இந்த 90%, 0.90%ங்கிறது பர் டே நம்மளுடைய ரிவார்டா கிடைக்குது அப்படின்னா அதுக்கு நாம என்ன சார் பண்ணிருக்கணும் அப்படிங்கும்போது, ஃபர்ஸ்ட் டே நீங்க செல்ஃப் ஃபார்மிங் பண்ண அதே நாள்ல உங்களுடைய ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கக்கூடிய 2 பார்ட்னர் $100 செல்ஃப் ஃபார்மிங் பண்ணிருக்கோம். இதுதான் ஒரு ரூல்ஸ். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் டேல வந்து பாத்தீங்கன்னா 0.9% ரிவார்டு டெய்லி கிடைக்குது. இது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 200 to 223 நாள்ல நமக்கு அந்த ரிவார்டு கிடைச்சு. ஓகே சார், இப்ப நான் 100 பண்ணிட்டேன். பட் ஆனா என்னுடைய ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கக்கூடிய 2 பார்ட்னர்கள் 100 இன்னைக்கு பண்ணல. ஆனா 2வது நாள் நாளைக்கு பண்றாங்க அப்படிங்கும் போது நாளைக்கு அந்த 1:2 ரேஷியோ உங்களுக்கு மேட்ச் ஆகும். அப்படி மேட்ச் ஆகும் போது உங்களுடைய ரிவார்டு எவ்வளவு சார் அப்படின்னா, செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு 0.20%, ஆலிபேட் ரிவார்டு 0.60%, டோட்டலாக 0.80% நம்மளுடைய செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்ட் ஸ்பீட் பிளஸ் ரெஃபரல் ரிவார்ட். அப்ப 2வது நாள் அவங்க பண்ணல சார், ஒரே ஒரு பார்ட்னர் மட்டும் தான் பண்ணிருக்காரு, இன்னொரு பார்ட்னர் பண்ணல, அப்ப எனக்கு 1:2 மேட்ச் ஆகுமானா கண்டிப்பா நடக்காது. ஆனா கேரி ஃபார்வர்ட் ஆகும். கேரி ஃபார்வர்டு எப்படி? சோ 2வது நாள் ஒருத்தர் பண்ணிட்டாரு, 3வது நாள் இன்னொருத்தர் பண்றாரு. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா 3வது நாள் கால்குலேஷன். அப்ப அந்த 3வது நாள்ல உங்களுக்கு 2வது நாள் ஒரு நபர் வந்துட்டாரு, 3வது நாள் ஒரு நபர் வந்துட்டாரு அப்படின்னாலும் உங்களுக்கு 1:2 3வது நாள் கால்குலேஷன்ல உங்களுக்கு ஏர்லி பேர்ட் ரிவார்ட் 0.50% உங்களுக்கு கிடைக்கும். புரிஞ்சிருச்சுங்களா? அதாவது நம்ம கீழே 1:2 அப்படிங்கிறது எப்படி வேணாலும் வரலாம். ஒரே நாள்ல வந்துச்சு அப்படின்னாலும் அது ஒன் டேல வந்ததுன்னா 0.70, அதே 2வது நாள் வந்துச்சுன்னா 0.60, 3வது நாள் வந்துச்சுன்னா 0.50% பிளஸ் செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு 0.20%. அப்ப இந்த இடத்துல 1:2 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த 1:2க்கு உண்டான பிளானை சரியா புரிஞ்சு நீங்க உங்க டீமுக்கு ப்ரமோட் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு நாளும் $10, $100, 100 இல்ல $1000 கூட சம்பாதிக்க முடியும். ஓகே சார், 3வது நாள்ல கூட 1:2 பேர் மேட்சிங் நடக்கல, 4வது நாள் தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கக்கூடிய பார்ட்னர்கள் அந்த 1:2 பேர் மேட்சிங் எனக்கு கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க, 2 பேர் 100 பண்ணிருக்காங்க அப்படின்னா 4வது நாளுக்கு உண்டான ஏர்லி பேர்ட் ரிவார்டுடைய ஸ்பீடு 0.40%, செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு 0.20% பிளஸ் ரெஃபரல் ரிவார்டு. அப்ப ஒரு நாளைக்கு செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு மட்டுமே 0.60% டெய்லி ரிவார்ட் நமக்கு கிடைக்கும். சார் 4th டேவ்லயும் எனக்கு ஒரு பார்ட்னர் கம்ப்ளீட் வரல, ஒரு பார்ட்னர் தான் இருக்காங்க, ரைட். 5th டே 5வது நாள்ல அந்த பார்ட்னர் 100 பண்ணிட்டாரு. இப்ப என்ன சார் ரிவார்டு வரும் அப்படின்னா உங்களுக்கு ஏர்லி பேர்டோட ரிவார்டு ஸ்பீடு 0.30%, செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு 0.20% பிளஸ் ரெஃபரல் ரிவார்டு, டோட்டலாக 0.50% டெய்லி ரிவார்ட் 5வது நாள்ல கம்ப்ளீட் ஆனாவே நமக்கு கிடைக்கும். சார் 5வது நாள் கம்ப்ளீட்டட் ஆகல, 6வது நாள் கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு, அப்ப நமக்கு ஏர்லி பேர்டோட ரிவார்டு என்ன சார் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏர்லி பேர்ட் ரிவார்டு மட்டுமே 0.20% ஸ்பீட், செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு 0.20% ஸ்பீட், டோட்டலாக 0.40% செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்ட் ஸ்பீடு நமக்கு கிடைக்கும் பர் டே பிளஸ் ரெஃபரல் ரிவார்ட். அப்ப 6வது நாள் 1:2 ரேஷியோ கம்ப்ளீட்டட் ஆயிருந்தால் கூட நமக்கு ஏர்லி பேர்ட் ரிவார்ட் நமக்கு சப்போர்ட் ஆகும். ஓகே சார், 7வது நாள்ல தான் அந்த 2 பேரும் $100 செல்ஃப் ஃபார்மிங் பண்ணிருக்காங்க. இப்ப நமக்கு ஏர்லி பேர்ட் ரிவார்ட் எவ்வளவு சார் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா
0.10%. அதாவது நீங்க $100 செல்ஃப் ஃபார்மிங் பண்ணி 7வது நாள் தான் உங்களுக்கு கீழே 2 பார்ட்னர்கள், ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கக்கூடிய 2 பார்ட்னர்கள் 100 பண்ணி இருந்தால் உங்களுக்கு ஏர்லி பேர்ட் ரிவார்டாக 0.10% உங்களுக்கு கிடைக்கும். செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டாக 0.20% கிடைக்கும். டோட்டலாக 0.30% ஃபார் டே ரிவார்ட் ஸ்பீட் பிளஸ் ரெஃபரல் ரிவார்ட். அப்ப சிஸ்டம் ஏர்லி பேர்ட் ரிவார்டாக 7 டேஸ் ஆஃபர் மூலியமாக நமக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் கொடுக்க சிஸ்டம் தயாரா இருக்கு. அது என்ன சார் எக்ஸ்ட்ரா இன்கம்? நாம செல்ஃப் ஃபார்மிங் பண்ணுனா நமக்கு செல்ஃப் ஃபார்மிங் 0.20%ங்கிறது நார்மல், அது எப்போதுமே வந்துட்டு இருக்கும், அதுதான் வந்துட்டு இருந்தது. இப்ப ஏர்லி பேர்ட் வந்த பிறகு ஏர்லி பேர்ட்ல இருந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பீட் இன்கம் நமக்கே ஆட் பண்றாங்க. அப்ப அதையும் 7 டேஸ் வரைக்கும் அந்த ஆஃபரை மெயின்டைன் பண்ணி நமக்கு கொடுக்குறாங்க. சோ அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இத சரியா பயிற்சி எடுத்து சரியா முயற்சி பண்ணணும். அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேவை முடிஞ்ச அளவுக்கு 100% ஃபோக்கஸ் பண்ணுங்க, நிறைய வருமானங்கள் நமக்கு கிடைக்கும். ஓகே ஓகே. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேவ்ல நாம ஒரு 1:2 பேர் மேட்ச் பண்ணியிருந்தோம்னா நமக்கு 0.90% வீதம் ஒரு 223 நாள்லயே 200% ரிவார்ட் நமக்கு கம்ப்ளீட்டட் ஆயிடும். சரி சார், 2வது நாள் தான் எனக்கு 1:2 கம்ப்ளீட்டட் ஆயிருக்கு அப்படின்னா கூட 0.80% கிட்டத்தட்ட 250 நாள்ல 200% கம்ப்ளீட்டட் ஆகும். இல்ல சார் 3வது நாள்ல தான் 1:2 கம்ப்ளீட்டட் ஆயிருக்கா, 0.70% 286 நாள்ல நமக்கு 200% ரிவார்ட் ஆயிடும். இல்ல சார் 4வது நாள் தான் எனக்கு 1:2 கம்ப்ளீட்டட் ஆயிருக்கா, 60% டெய்லி 334 நாள்ல 200% ரிவார்ட் நமக்கு கம்ப்ளீட்டட் ஆயிருக்கு. இல்ல சார் 5வது நாள்ல தான் நமக்கு 1:2 கம்ப்ளீட்டட் ஆயிருக்கா, 0.50% 400 நாள்ல நமக்கு 200% ரிவார்ட் கம்ப்ளீட். சார் 6வது நாள்ல தான் எனக்கு 1:2 கம்ப்ளீட்டட் ஆயிருக்கு அப்படின்னா 0.40% கிட்டத்தட்ட 500 நாட்கள்லயே நமக்கு 200% ரிவார்ட் கம்ப்ளீட். 7வது நாள்ல தான் எனக்கு 1:2 கம்ப்ளீட்டட் ஆயிருக்கு சார். இப்ப எனக்கு எவ்வளவு ஸ்பீடு? 0.30% ஸ்பீடு, 667 நாட்கள்ல 200% ரிவார்டு நமக்கு கிடைக்கும். இது ஏர்லி பேர்ட்ல இருந்து கிடைக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ரிவார்ட் ஸ்பீட் இன்கம். சார் 8வது நாள்ல தான் நான் 8வது நாள் ஆயிடுச்சு, யாருமே பண்ணல, அப்ப என்னுடைய செல்ஃப் ரிவார்டு எவ்வளவு நாள் அப்படின்னா 1000 டேஸ். எந்த ரெஃபரல் இல்லைனாலும் ஒரு 1000 டேஸ்ல டெய்லி ரிவார்டாக $200 200% நமக்கு ரிலீஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ப்ராஜெக்ட். இப்ப நாம எப்படி செய்யணும்? நமக்கு டெய்லி வருமானம் வேணும். டெய்லி வருமானத்துக்காக தான் நம்ம வேலை பார்க்கிறோம், சரிங்களா? நமக்கு சப்போர்ட் இன்கம் ஒன்று வேணும். நம்ம அன்றாட செஞ்சுட்டு இருக்க தொழில் இருக்கக்கூடிய வருமானமும் இருக்கு. ஸோ பட் அது எனக்கு ஃபில்ஃபில் ஆகல. ஸோ ஒரு சப்போர்ட் இன்கம் வேணும் தான் நம்ம பிவிசி மெட்டா எடுத்திருக்கோம். ஆனா அந்த பிவிசி மெட்டா ஒரு காலத்தில் நீங்க சம்பாதிக்கிறத விட 10 மடங்கு 100 மடங்கு அதிகமாக சம்பாரிச்சு கொடுக்க போகுது. அது எப்படிங்கிறத இப்ப நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அப் 1:2 அப்படிங்கிறது நம்மளுடைய பிவிசி மெட்டால் இருக்கக்கூடிய ஏர்லி பேர்ட் ரிவார்ட். அதை மைண்ட் பண்ணிக்கோங்க, 1:2. அப்ப நம்ம பிவிசி மெட்டாவில் டைரக்டா எத்தனை ரெஃபரல் பண்ணலாம்? அன்லிமிட்டடாக பண்ணலாம். 10 பேர், 20 பேர், 40 பேர், 100 பேர் கூட நம்ம பண்ணலாம். அப்ப அதுல ஒரு 2 நபர்கள் 100 பண்ணிருந்தாங்கன்னா நமக்கு 1:2 பேர் மேட்ச் ஆயிடும். இன்னொரு 2 நபர்கள் 1:2 பண்றாங்க, இன்னொரு பேர் மேட்சிங் ஆயிடும். இன்னும் 2 பேர் இன்னொரு பேர் மேட்சிங். அப்ப எத்தனை பேர் 100 பண்ணினாலும் நமக்கு 1:2 பேர் மேட்சிங் நடக்கும். ஒரு எக்ஸாம்பிள், நான் 20 பார்ட்னர்களை டைரக்டாக கொடுத்திருக்கேன். ஒவ்வொருத்தரும் $100 செல்ஃப் ஃபார்மிங் பண்ணிருக்காங்க. அப்ப நமக்கு எத்தனை பேர் மேட்சிங் ஆயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 பேர் மேட்சிங் ஆயிருக்கும். எத்தனை? 10 பேர் மேட்சிங் ஆயிருக்கும். அப்ப 10 பேர் மேட்சிங்க்கு ஒரு பேர் மேட்சிங்க்கு 0.90 அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட 10க்கு $9 ஒரு நாளைக்கு கிடைக்கும். கிட்டத்தட்ட ஒரு 900 ரூபாய் ரேஞ்ச் நமக்கு டெய்லி இன்கம். அப்போ ஒரு மாசம் ஃபுல்லா எவ்வளவு சார் கிடைக்கும்? குறைந்தது 25,000 ரூபாய். சரி,
100 பண்ணியிருந்தாலே மாசம் 25,000 ரூபாய்க்கு உண்டான வருமானம் நமக்கு கிடைக்குது அப்படின்னா இன்னும் ஒரு 100 அதிகப்படுத்தியிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் $200 ஷெல்ஃப் ஃபார்மிங் பண்ணிருக்காங்க. எத்தனை பேருங்க? நம்மளுடைய 20 பார்ட்னர்கள்ல நமக்கு 10 பேர் மேட்சிங் ஆயிருக்கு. அப்ப ஒரு 100க்கே நமக்கு 25,000னா 200 அங்க செல்ஃப் ஃபார்மிங் நடந்திருந்தது அப்படின்னா நமக்கு 50,000 ரூபாய் பர் மந்த் இன்கம். பர் மந்த் இன்கம் எவ்வளவுங்க? 50,000. அதே மூணு ஃபார்மிங், அதாவது $300 மூணாவது முறையாக ஒரு 100 செல்ஃப் ஃபார்மிங் பண்ணிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு 75,000 ரூபாய். சரி, 4வது முறையாக ஒரு 100 பண்ணிருக்காங்க, 1 லட்சம் ரூபாய் மாதம். 5வது முறையாக ஒரு 100 பண்ணிருக்காங்க, 1,20,000 ரூபாய், 25,000 ரூபாய். யோசனை பண்ணி பாருங்க. மாசம் 1 லேக் அண்ட் எபோ எடுக்கிறதுக்கு வெறும் ஒரு $500 ஒவ்வொரு பார்ட்னர்களும் செல்ஃப் ஃபார்மிங்ல பண்ணியிருந்தாலே போதும். அப்ப இந்த இடத்துல எவ்வளவு எளிமையா மாறி இருக்குன்னு பாத்தீங்களா? ஒரு $500 100 5 முறை அவங்களுடைய அக்கௌண்ட்ல செல்ஃப் ஃபார்மிங் பண்ணுனாங்கன்னா உங்களுக்கு மாசம் 1 லேக் அண்ட் எபோ வருமானம் கிடைக்குது. அப்ப நீங்க உங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிற விஷயத்தை, அந்த பிளானை அப்படியே அந்த 20 பேருக்கு கொடுத்து பாருங்க, அவங்களுக்கு மாதம் 1 லேக் அண்ட் எபோ வருமானம் கிடைக்கும். அப்ப நாம என்ன பண்ணணும்? நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கக்கூடிய பார்ட்னர்களுக்கு சரியான பயிற்சி கொடுக்கணும், சரியான வழிமுறைகளை சொல்லி கொடுக்கணும், சரியான ஒரு வளர்ச்சியை கொடுக்கணும், சரியான வருமானத்தை அவங்களை சம்பாதிக்க வைக்கணும். அதுக்கு பேருதான் வாழ வைத்து வாழ்வோம் அப்படிங்கிற மனமகிழ்ச்சி நமக்கு கிடைக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணணுங்க? நம்மளை நம்பி வந்திருக்கக்கூடிய அத்தனை பார்ட்னர்களும் மாதம் 1 லேக் அண்ட் எபோ முதல்ல சம்பாதிக்க வைங்க. எப்ப 1 லேக் அண்ட் எபோ சம்பாதிக்க வைக்கிறீங்களோ ஒவ்வொரு நாளும் லட்சங்களும் கோடிகளும் நீங்க சம்பாதிக்க போறீங்க அப்படின்னு சொல்லி அடிக்கடி எல்லா மீட்டிங்லயும் எல்லா தலைவர்களும் சொல்றாங்க இல்லையா? அது காரணம் என்னன்னு சொல்றேன். இன்னைக்கு 1 லேக் அண்ட் எபோ சம்பாதிக்க வச்சுட்டீங்க அப்படின்னா நாளைக்கு 1 லேக் அண்ட் எபோ சம்பாதிக்க போறாங்க. அப்ப உங்களை நம்பி வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட்னரும் டெய்லி 1 லேக் அண்ட் எபோ சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அப்ப நம்மளுடைய வருமானம் என்னவா இருக்கும்? கோடிக்கணக்கில் இருக்கும். வாழ வைத்து வாழ்வோங்கிறத மறந்துட வேண்டாம். சார் இதெல்லாம் எப்படி சார் சாத்தியமா? கண்டிப்பாக. இன்னைக்கு 20 பார்ட்னர்கள் 500 பண்ணுனா உங்களுக்கு 1 லேக் அண்ட் எபோ வருது. ஓகேங்களா? சோ அதுவே ஒவ்வொரு பார்ட்னரும் $1000 செல்ஃப் ஃபார்மிங் பண்ணிருக்காங்க. இப்ப எவ்வளவு உங்களுக்கு வரும்? கிட்டத்தட்ட 2.5 லட்சம் ரூபாய் பர் மந்த். ஒவ்வொரு பார்ட்னரும் $5,000 செல்ஃப் ஃபார்மிங் வருது. எப்படி சார் திடீர்னு அவங்கள பணம் போடுவாங்க? போட மாட்டாங்க. ஆனா அந்த 15%, 60%, 25%ங்கிற நம்ம அந்த ஃபார்முலா, சக்சஸ் ஃபார்முலாவை நம்ம எல்லாத்துக்கும் ட்ரெயின் அப் பண்ணியாச்சு. அப்ப அந்த 60% ரீஃபார்மிங் முறையில அவங்க ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா $5,000 இல்ல சார், $50,000 கூட ஒரு அக்கௌண்ட்டுக்கு வரும். அப்ப $5,000 ஒவ்வொரு அக்கௌண்ட்லயும் ஈச் ஒன் பர்சன் $5,000 கம்ப்ளீட்டட் ஆகும்போது ஒவ்வொரு பேர் மேட்சிங்க்கும் 50 பேர் மேட்சிங் ஆகுது. ஒவ்வொரு ஜோடிலையும் 50 பேர் மேட்சிங் ஆகுது, 1:2. அப்ப 10 பேர் இருக்குன்னு நம்ம சொல்லிட்டோம், 10 ஜோடி நம்பர் இருக்குன்னு. அப்ப 10 × 50 500 1:2 பேர் மேட்சிங் அங்க நடந்திருக்கு. அப்ப ஒரு நாள் நமக்கு வருமானம் எவ்வளவுங்க? குறைந்தது $500 ரெஃபரல் ரிவார்டு இல்லாம சொல்றோம். அப்ப ஒரு மாசத்துக்கு $15,000. 15,000 × 95 rupees ஈக்குவல் டு பண்ணி பாத்தீங்க அப்படின்னா குறைந்தது 13,50,000 ரூபாய். ஒரு மாசத்துக்கு 13,50,000 ரூபாய். அப்ப இந்த $5,000 இருக்குமா, $10,000 மாறுமாங்கிறத நாம டிசைட் பண்ணணும். அப்ப யோசனை பண்ணி பாருங்க, தினம் 1 லட்சம் நம்ம 20 பேர் வச்சு கூட நம்மளால சம்பாதிக்க முடியும் அப்படின்னா நீங்க ஒரு டீம் ஆர்கனைசரா இருக்கிறீங்க, டீமை கிரியேட் பண்றீங்க, ப்ரொமோட் பண்றீங்க, ட்ரைனர் பண்றீங்க. அப்ப லட்சங்களும் கோடிகளும் உங்களுக்கு சொந்தமா இல்லையா? கண்டிப்பாக உங்களால சம்பாதிக்க முடியும்.
அப்ப இந்த பிவிசி மெட்டாவில எனக்கு இவ்வளவு வருமானம் வருது, அதை நான் எப்படி எடுக்கிறது? 3 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஒன்னு, செல்ஃப் ஃபார்மிங் முறையில நாம வித்ட்ரால் பண்ணிக்கலாம். இன்னொன்னு, அதர் ஃபார்மிங் முறையில நம்மளுடைய டீமுக்கு, நம்மளுடைய அதர் டீமுக்கு ஃபார்மிங் பண்ணி கொடுத்து பணத்தை கையில வாங்கிக்கலாம். 3வது ஆப்ஷன், டிரான்ஸ்ஃபர் டு கனெக்டட் வாலெட். பிவிசி மெட்டாவை நம்மளுடைய கனெக்டட் வாலெட் கொண்டு வந்து அதையும் நம்ம சேமிச்சு வைக்கலாம், பணமும் பண்ணிக்கலாம். அப்ப 3 வகையான வித்ட்ராவலை சிஸ்டம் கொடுத்தாச்சு. இங்க ஒன்லி இன்புட் மட்டும் கிடையாது, அவுட்புட்டும் இருக்கு. சார் எப்ப பார்த்தாலும் பணத்தை கொட்டிட்டே இருக்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இங்க எல்லாம் அப்படி கிடையாது. நீங்க எவ்வளவு பணம் கொடுத்தீங்கனாலும் அதுக்கு உண்டான பணம் வெளியே வரத்தான் போகுது. அந்த பணத்தை நீங்க 3 விதமான ஆப்ஷன் மூலியமாக நீங்க வித்ட்ரால் பண்ணிக்க முடியும். இன்னைக்கு சிஸ்டம் ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை நேற்று கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க? எனி டைம் வித்ட்ராவல் கொடுக்க போறேன்னு சொல்லியிருந்தாங்க. அதை கொடுத்திருக்காங்க. அதை இன்னைக்கு $10 முறையில அங்க செக்கிங் நடந்துட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் ப்ராப்பரா அது போகுதா, 24 ஹவர்ஸுக்குள்ள அங்க போகுதா அப்படிங்கிற வேலைப்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. இந்த 10 நாளைக்கு, ஒரு நாளைக்கு 5 முறை பண்ற மாதிரி கொண்டு வர போறாங்க. மல்டிபிள் ஆஃப் 5. ஒரு டைமுக்கு நீங்க $10. அப்ப ஒரு நாளைக்கு 5 முறை நீங்க பண்ணலாம். $50 நீங்க வித்ட்ரால் பண்ணலாம். அப்ப $50 ஒரு $100 ரேஞ்சில வைங்க. எவ்வளவு வச்சுங்க? 5000 ரூபாய். ஒரு மாசம் ஃபுல்லா நீங்க வித்ட்ரால் பண்ணீங்கன்னா 1,50,000 ரூபாய் எடுக்கலாம். அந்த சிஸ்டம் கொண்டு வர போறாங்க. அதுக்கு உண்டான அப்டேட் நடந்துட்டு இருக்கு. இப்ப $10 அப்படின்னு கம்மியா நினைச்சு விட்டுறாதீங்க. இந்த 10ங்கிறது என்ன தெரியுங்களா? கரெக்டா கனெக்டட் வாலெட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுதா அப்படிங்கிற ஒரு செக்கிங் போயிட்டு இருக்கு. விரைவில் நமக்கு உண்டான $50 பர் டே வித்ட்ராவல் சிஸ்டம் ஓபன் பண்ண போறாங்க. ஓகேங்களா? சோ இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அதே மாதிரி அதர் ஃபார்மிங் அன்லிமிட்டடாக ஓபன் ஆக போகுது. செல்ஃப் ஃபார்மிங், அதர் ஃபார்மிங்லாம் அன்லிமிட்டடாக நீங்க பண்ணிக்கலாம். கனெக்டட் வாலெட்டுக்கு மட்டும் பர் டே $50ங்கிறது விரைவில் நமக்கு ஓபன் பண்ணிடுவாங்க. சரிங்களா? சோ அப்ப இந்த பிவிசி மெட்டாக்குள்ள வரக்கூடிய அத்தனை பார்ட்னர்களும் லட்சங்களும் கோடிகளும் சர்வ சாதாரணமாக அதை சம்பாதிக்க முடியும். அப்படி சம்பாதிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஆன்லைன் ஆஃப்லைன் மீட்டிங்கை தவறாம அட்டன் பண்ணணும், சரியான பயிற்சி எடுத்துக்கணும், சரியான சப்போர்ட் லீடர் கை பிடிச்சுக்கணும். நல்லா புரிஞ்சுக்க ஃப்ரெண்ட்ஸ், சரியான சப்போர்ட் லீடரா இருக்கணும். தவறான சப்போர்ட் லீடர் நம்ம கையை பிடிச்சிட்டு நம்ம தோத்துட்டோம் சார் அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்மளுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்தாற் போல நம்ம சப்போர்ட் லீடர் இருக்காரா அப்படிங்கறத சரியா பாருங்க. சரியா அவர் கூட பயிற்சி எடுங்க, அவரோட டிராவல் பண்ணுங்க, அவர் கையை நல்லா பிடிச்சிக்குங்க. ஆன்லைன் மீட்டிங் இரவு 8 மணிக்கு நடக்குது. சோ அது காமனா நீங்க புதிய நபர்களை உட்கார வைக்கிறது. காலையில 5:30 மணிக்கு இந்த ப்ரோக்ராம்ல ஸ்பெஷலாக அதுல எப்படி நம்ம சம்பாதிக்க முடியுங்கிறத நம்ம கத்துக்க முடியும். ஏதாவது டவுட் இருந்தாலும் நம்ம கிளியர் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அப்ப இதை விட வேற என்ன சார் நமக்கு பயிற்சி வேணும்? நல்லா புரிஞ்சுக்கிங்க. நீங்க எந்த துறையில இருந்தாலும் சரி சாதிக்க முடியும். நீங்க எந்த துறையில இருந்தாலும் சரி பிவிசி மெட்டாவில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். முடியுங்கிற நம்பிக்கை உங்க மனசுக்குள்ள விதைங்க. தோல்வி அவமானங்கள் எல்லாமே உங்களுடைய வெற்றி படியா நினைங்க. அதுல ஏறி மிதிச்சு போயிட்டே இருங்க. தடைகள் எவ்வளவு வந்தாலும் அதை உடைச்சிருங்க. ஏன்னா நீங்க ஜெயிக்க பிறந்தவங்க, ஜெயிச்சே தீரணும். ஃப்ரெண்ட்ஸ், விட்டுறாதீங்க. ஒவ்வொரு செகண்டையும் நம்ம இழந்துட்டோம் அப்படின்னா 1,00,000 கோடி ரூபாய் கொடுத்தால் கூட அதை திரும்ப எடுக்க முடியாதுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அப்ப நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு செகண்டையும், ஒவ்வொரு நிமிஷத்தையும், ஒவ்வொரு நாட்களையும், ஒவ்வொரு வருஷத்தையுமே நம்ம இழந்துட்டு இருக்கோம். இனி இழக்கிறதுக்கு நம்மகிட்ட ஒண்ணுமே இல்லை. ஜெயிக்கிறதுக்கு மட்டும்தான் வாய்ப்பு இருக்கு. ஜெயிச்சிருங்க. நீங்க அத்தனை பேரும் ஜெயிக்க பிறந்தவங்கன்னு சொல்லிக்கிட்டு இன்றைய செஷனை நான் கம்ப்ளீட் பண்றேன். சோ அனைத்து பார்ட்னர்களுக்கும் பிவிசி மெட்டாவில மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையணும்னு சொல்லி வாழ்த்துறேன். சோ வாழ்க பால்வின், வளர்க மக்கள். அனைவருக்கும் 1,00,000 பிவிசி மெட்டா உங்களுடைய உண்டில் அப்படிங்கிற வேலட்ல சேமிச்சு வைங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நீங்க சேமிக்க தவறிட்டீங்கன்னா 1,00,000 பிவிசி மெட்டா கண்டிப்பாக உங்களால ஃபியூச்சர்ல சேமிக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு நான் டெய்லி ஒரு பிவிசி சேர்த்து வச்சாவே பல கோடி ரூபாய் வரும்னு சொல்றேன். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய ரேட்டுக்கு நீங்க டெய்லி 50 காயின் 100 காயின் கூட உங்களால சேர்த்து வைக்க முடியும். அப்ப 1,00,000 பிவிசி மெட்டா உங்க உண்டில சேமிக்கிறதுங்கிறதெல்லாம் ஈஸி.
சோ வாய்ப்புகள் நமக்கு நிறைய கிடைச்சிருக்கு. அதை சரியா புரிஞ்சுக்கிட்டு சரியா பயன்படுத்தி அத்தனை பேரும் மில்லியனர்ஸ் ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்தோட இன்று நான் வைண்ட் அப் பண்றேன். மீண்டும் நாளை காலை 5:30க்கு உங்களோட சந்திக்கிறேன். நன்றி, வாழ்த்துக்கள், அனைவருக்கும் வெற்றி நிச்சயம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஆல் ஆஃப் தேங்க்யூ. சோ இன்னைக்கு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கேளுங்க, இல்ல உங்களுடைய கருத்துக்களையும் ஓரிரு நிமிடங்கள் பதிவு செய்து விடைபெறலாம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள் சார். காலை வணக்கம். ரைட், நாகராஜன் சார், வெல்கம் வெல்கம். காலை வணக்கம் சார், அனைவருக்கும் காலை வணக்கம். நல்ல மீட்டிங் புரியுறோம். காலையில மீட்டிங் நல்ல தெளிவாக புரிகிற மாதிரி இருந்துச்சுங்க சார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிளான், டெய்லி ஒரே பிளான சொல்றேன்னு நினைச்சிருக்கோம். சொல்லதான் எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் இப்போதான் புரிஞ்சுட்டு இருக்குது, கற்றுட்டு இருக்கிறோம். நல்ல தெளிவாக மீட்டிங் இருக்குங்க சார். இந்த பேல்வின் பிவிசி மெட்டாவில் வந்து சேர்ந்ததுலேருந்து ஒன்று இது பிவிசி மெட்டாவில் வந்து சீடு பண்ணுறதுக்கு ஒரு 2500 ரூபா முதலீடு போட்டாவே லட்சங்களும் கோடிகளும் சம்பாதிக்கலாம்னு சொல்றீங்க. அதுலேயே பாமிங் ஒரு $100 $5000 வரலும் பாமிங் பண்ணால் அது எவ்வளோ வரும், எவ்வளோ ரிவார்டு வரும் என்ன சொல்லி ஒவ்வொரு நாளைக்கும் கணக்கு நல்லா தெளிவாக சொல்லியிருக்கீங்க. எல்லாம் புரியுற மாதிரி தான் சார் மீட்டிங் இருக்கிறது சார். இந்த ரிவார்டு எனக்கு வரலன்னு ஒரு 10-15 நாளாக ரொம்ப எல்லாம் 2-3 பேர் கேட்டாங்க. ரிவார்டு ஆஃப் ஆயிடுச்சு, சிஸ்டம் ஆஃப் பண்ணிட்டாங்களான்னு. இல்லைங்க சார், 210 காயினை வச்சாதான் இது ஓப்பன் ஆகும், சைட் ஓப்பன் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த 208 காயின் வச்சுட்டேன். 2 காயின் இப்போ எனக்கு 10 ஆனால் 2 காயின் 10 என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு 2 நாள் அப்படியே பார்த்துட்டு இருந்து 2 காயின் வாங்க முடியாத சூழ்நிலை இருந்துச்சு. ஆனால் 2 காயின் வாங்கல. நேற்று மருந்து சிஸ்டம் என்ன செஞ்சுன்னா $110 இருந்தா $100 இருந்தாவே ஓப்பன் பண்ணலாம்னு சொல்லி சைட்டு ஓப்பன் பண்ணி விட்டாங்க. அதில் ஓப்பன் பண்ணி பார்த்தா என்கிட்ட 208 காயின் இருந்துச்சு இல்லைங்க சார். 208 காயின் இருந்ததுனால அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா எனக்கு $85 ரிவார்டு கரெக்டா ஒரு பைசா கூட கம்மி இல்லாம வந்துருச்சு. ஒரு $1/2 கூட கம்மி இல்லை. அப்படியே $85 வந்து உட்காந்துருக்குங்க சார். $80 பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த மாதிரி கம்பெனி என்னைக்கும் கம்பெனி சிஸ்டம் செய்யுது. நம்ம லீடர் 5 மணி 4 மணிலேருந்து உட்காந்து எழுந்திரிச்சு வந்து மீட்டிங் எடுத்துட்டு இருக்காங்க. மீட்டிங் அனைவரும் வரணும், எல்லாம் கத்துக்கலாம் சார். அனைவருக்கும் 1 லட்சம் பிவிசி மட்டா நிச்சயம்னு சொல்லி எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த லீடருக்கும் பிவிசி மட்டா பார்ட்னர் அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் சார். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். நீங்க சொன்னது போல அந்த 100 பிவிசி மெட்டா இருந்தாலே நம்மளுடைய வெப்சைட் ஓபன் ஆகும் அப்படிங்கிற விஷயத்தையும் சிஸ்டம் கொடுத்திருக்கு. உண்மையாலே அது மகிழ்ச்சியான செய்தி அனைவருக்குமே. சோ ஆனா நான் என்ன சொல்றேன்னா, பிவிசி மெட்டாவை சேமிக்க மறந்துடாதீங்க. சிஸ்டம் 100 பிவிசி மெட்டா இருந்தால் போதும் சொல்லி இருக்கிறதுனால 100 பிவிசி மெட்டாவோட நின்றாதீங்க. நிறைய சேர்த்து வைங்க, சேமிச்சு வைங்க. சேமிக்கிற காலம் மிஸ் பண்ணிடாதீங்க. அனைவரும் நிறைய பிவிசி சேர்த்து வச்சு வெற்றி அடைன்னு சொல்லி வாழ்த்துறேன். தேங்க்யூ நாகராஜன் சார், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், அருமை. அடுத்த பார்ட்னர் விரைவா வாங்க. திருமால் சார், உங்க மைக் ஆன் பண்ணிருக்கிறீங்க, நீங்க பேசுறீங்களா? ஆமா, எஸ் சார். சார், குட் மார்னிங் சார். காலை அனைவருக்கும் காலை வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். ஃப்ரம் திருத்தணி சார். திருத்தணி, ஓகே சார், வெல்கம். சொல்லுங்க சார். சார், இப்போ என் டவுன்ல வந்து ஏ கேண்டிடேட் என்னுடைய கீழே வந்து இசட் வரைக்கும் இருக்காங்க டைரக்டா. ஸோ நான் 1:2 என் டவுன்ல 2 பேர் பண்ண 300 USD பண்ண 223 நாள்ல 600 வரும்னு சொல்லுவீங்க இல்ல சார்? 600 வராது சார். அதாவது நீங்க 1:2 200%. எஸ், அது வந்து 223 நாள்ல கிடைக்கும் சொல்லுங்க. 300%. ஆமா, அந்த $100 மேல இருக்கு பாத்தீங்களா? ஆமா, அந்த 1:2 அப்படின்னா மேல இருக்கக்கூடிய அந்த $100 கீழே ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கக்கூடியது $200 இல்லையா? சோ அப்ப இந்த $200 வந்ததுனால தான் இந்த மேல இருக்கிற ஐடிக்கு ஏலிபேடோடைய ரிவார்டு கிடைச்சிருக்கு. அந்த 200% இல்ல ரிவார்டு என்ன கிடைச்சிருக்கு? ஃபர்ஸ்ட் டேவா இருந்தா 0.70% கிடைச்சிருக்கு. அப்ப அந்த இருக்கு, நான் சொல்லிடுறேன். அந்த $100க்கு $200 நமக்கு சிஸ்டம் கொடுக்க போறாங்க. அந்த ஒரு அக்கௌண்ட்டுக்கு மட்டும் 223 நாள்ல ரிலீஸ் ஆயிடும். மத்த 2% அந்த 2 பேருக்கு அந்த கீழே இருக்கக்கூடிய இந்த 2 பார்ட்னர்கள் அவங்க அந்த ஏலிபேர்டு கையில எடுத்திருந்தாங்கன்னா அவங்களுக்கும் 223 நாள்ல வரும். அப்ப அவங்களும் வந்து 1:2 போடணும் ஒவ்வொருத்தரும். கண்டிப்பாக இது வந்து 1:2 பிளான் அதானே. இப்ப நீங்க 1:2 அதனால தானே போட்டீங்க.
எஸ் சார், எனக்கு மட்டும் தான் நீங்க அந்த 3 பேருக்கு வராது, 2 பேருக்கு வராது இல்லையா? அந்த 2 பேருக்கு அவங்க யாருங்க? அந்த 2 பேர் நீங்களா வேற ஆளா? என்னுடைய டைரக்டர். அவங்களுக்கு அந்த 1:2 சொல்லிக் கொடுப்பீங்களா, சொல்லிக் கொடுக்க மாட்டீங்களா? கண்டிப்பா சார். அவ்வளவுதான் சார். உங்களுக்கு சீக்கிரமா வருது அப்படிங்கும் போது உங்களை நம்பி வந்திருக்கு, எனக்கும் சீக்கிரமா வரணும்னு தானே சொல்லிக் கொடுப்பீங்க. அப்ப நான் எஸ் அந்த சார். வேலையை செஞ்சு என்னுடைய வருமானத்தை 1000 நாள் வரைக்கும் நான் வெயிட் பண்ணாம நான் 200 நாள்லயே எடுத்துக்கிறேன். எனக்கு சரி அந்த சார், இப்ப வாய்ப்பு எனக்கு சொல்லிக் மட்டும் கொடுங்க, அவ்வளவுதான். எனக்கு ஓகே, எனக்கு புரியுது சார். இப்ப எனக்கு வந்து 200% வருது இல்லையா? அவங்களும் அது மாதிரி அப்ப அவங்க 100 பண்ணிருக்காங்களா, அவங்க 100க்கு அவங்களுக்கு தான் பெனிஃபிட் வரும். போதும், அவங்க அவங்களுக்கு பண்ணல. 200% எனக்கு மட்டும் 223 நாள் கிடைக்கும், அவங்களுக்கு எத்தனை நாள் கிடைக்கும்? 1000 days 200% சார். சார். அவங்க ஹலோ. ரெஃபரல் கொடுக்கல அப்படின்னா 1000 days, 1000 ஓ, நாட்கள். ஓகே ஓகே. இப்போ இது 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 ஓகே, எனக்கு டவுட் ஓவர் சார். இன்னொரு ஒரே ஒரு அப்ளிகேஷன் சார். ம். அதாவது சி என்ற பர்சன் எனக்கு டைரக்டா சி என்ற பர்சன் வந்து 1:2 கொடுக்கும்போது எனக்கு கிடைக்குங்களா? புரியல. சி பர்சன் இப்ப ஏபி கீழ ஆமா இருக்காங்க, இன்னொரு ஆமா பர்சன் சார். மூணாவதா ஒருத்தர் 100 பண்றாரு, உங்களுக்கு என்ன கிடைக்குன்னு ஆமா. கேக்குறீங்களா? எஸ் சார், எஸ் சார். எஸ். இப்ப அவங்க கிட்ட இருந்து ரெஃபரல் ரிவார்டு மட்டும் கிடைக்கும். பிளஸ் இந்த ஏ பில யாராவது ஒருத்தர் ஒரு 100 பண்றாங்க. அப்ப ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஏ வந்து 100 பண்றாங்க அப்படின்னா அந்த சியும் ஏவும் ஒரு பேர் மேட்சா உங்களுக்கு கிடைச்சிடும். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். இன்னொரு ரெண்டாவது டவுட் 1:2 உங்களுக்கு பேர் மேட்ச் ஆயிடும். அதாவது 3 சார். பேரை வச்சு கூட நீங்க 2 பேர் மேட்சிங் பண்ண முடியும். ஓ சார், இன்னொரு டவுட் சார். இப்போ ஓகே. நம்ம பிவிசி மெட்டா மெட்டா டோக்கன் வந்து மற்ற 10 நேரம் மற்ற கிட்ட நான் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியதா இருக்குது. என்னுடைய டோக்கன் நான் எப்படி யூஸ் பண்ண முடியும்? அது எப்படி அதை வந்து ட்ரஸ்ட் வேலட் எப்படி சார் கொண்டு வர்றது? டோக்கன் இவ்வளவு இருக்கு, அது ட்ரஸ்ட் வேலட் எப்படி சார் கொண்டு வர்றது? இல்ல இப்ப பிவிசி மெட்டாவை உங்க வேலட்ல வச்சிருக்கிறீங்களா அல்லது ஆமா பை சார். பண்ண போறீங்களா? மற்ற கிட்ட 10 மற்ற கிட்ட வாங்கி நம்ம வந்து பிசினஸ் பண்றோம். என்னுடைய ஓகே. வேலட்ல எப்படி உங்க என்னுடைய வேலட்ல வேலட்ல எப்படி பிவிசி மெட்டா வாங்குறதுன்னு இருக்கு. கேக்குறீங்களா? ஆமா சார், என்னுடைய வேலட்லயே பிவிசி மெட்டா இருக்கும்ல, ஒரு 10 ஐடி வச்சிட்டு இருக்கேன். அது பிவிசி மெட்டா ஓகே. இருக்கு. அது வந்து ஓகே. ட்ரஸ்ட் வேலட் எப்படி கொண்டு வர்றது? இல்ல வேலட்டுக்குள்ள இருக்கா இல்ல ட்ரஸ்ட் வேலட்ல இருக்கா? வேலட்டுக்குள்ள இருக்கு. வேலட்டுக்குள்ள. அத நீங்க ரிவார்டு வேல்யூல எவ்வளவு இருக்கு டாலர்? ரிவார்டு வேலையில போயிட்டு தான் அது மட்டும் சொல்லுங்க சார். நான் ஒரு முறை பார்த்து சொல்லுங்க, கேட்டுக்கிறேன் சார். ஓகே ஓகே ஓகே. 1 செகண்ட் அப்படியே இருங்க. நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன், பாருங்க. ஓகே சார். ஓகே, ஸ்கிரீன் தெரியுதுங்களா? எஸ் சார். ஓகே, சூப்பர். இதுல வந்து பாத்தீங்கன்னா ரிவார்டு ஸ்டேட்டஸை நம்ம கிளிக் பண்றோம். அது அந்த ரிவார்டு வரைக்கும் நீங்க உள்ள போயிடுவீங்க இல்லையா? அதெல்லாம் மொத்தம் போகும் சார். ஓகே சார். ஓகே. இங்க வந்து ரிவார்டு டீடைல்ஸ் அண்ட் ரிவார்டு ரெடீம் ரிவார்டுன்னு 2 இருக்கும். அந்த ரெடீம் ரிவார்டை நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே இப்போ உங்களுக்கு வந்து இந்த இடத்துல காமிக்கும், எஸ் சார். சரிங்களா? இந்த இடத்துல எவ்வளவு காமிக்குது உங்களுக்கு? 401 இருக்கு இதுல நீங்க அனுப்பிச்சிருக்கல. அது வந்து இந்த ரெடீம் இந்த பண்றதுலாம் ஓகே வேலட்டை சார். பாக்குறீங்களா? இல்ல இல்ல, நான் இதுல நீங்க ரெடீம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிவிசி மெட்டா காயினாக இங்க வந்துரும். இது ஒரு ஆப்ஷன். ஆமா, ரைட். இது உங்களுடைய ரிவார்டில் இருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடியது. அதுவே வந்து நீங்க டாலர் வந்து வேலட்ல வச்சிருக்கிறீங்க, அதாவது ட்ரஸ்ட் வேலட்ல வச்சிருக்கிறீங்க, எஸ் சார். அதை நீங்க பிவிசி மெட்டாவாவும் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும் அது ஓகே 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 சார். ஸ்வாப்பிங் மெத்தட்ல. இப்ப இந்த இடத்துல உங்களுக்கு கிளியரா இருக்கு இல்லையா? இது கிளியர் தானே? இதுல ஓகே. டவுட் இல்லல்ல? அது டவுட் இல்லை சார். இதுல டவுட் இல்ல, ரைட். இப்ப அந்த ட்ரஸ்ட் வேலட்டுக்குள்ள ஸ்வாப்பிங் பண்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஷாப்பிங் பண்ண தெரியும் சார். அப்ப பிவிசி மெட்டா வந்துருச்சு. அப்ப அந்த பிவிசி மெட்டாவை இன்னொருத்தர் வேலட்டுக்கு எப்படி கொண்டு போறதுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அது ரிசீவ் காப்பி பண்ணி சென்ட்ரல் அனுப்புவாங்க சார், காப்பி பண்ணி. அது எப்படி சொல்லுங்க? இப்ப அவங்களுடைய வேலட்ல ரிசீவ் அட்ரஸை நீங்க காப்பி பண்ணிட்டு இங்க வரீங்க உங்க வேலட்டுக்கு. எஸ் எஸ் சார்.
சென்டிங்ல போயிட்டு அவங்களுடைய அட்ரஸ் நீங்க பேஸ்ட் கொடுக்குறீங்க. அமௌண்ட் ஆமா எவ்வளவுன்னா என்னோட எவ்வளவு காயினோ வச்சு நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க. அது அதெல்லாம் எனக்கு தெரியும் சார். எனக்கு டவுட் ம். என்னன்னா, இந்த பிவிசி மெட்டா வந்து எப்படி இப்ப உற்பத்தி ஆகி நம்ம ட்ரஸ்ட் ரேட்டு கொண்டு போறது? அது எதிர போயிட்டு போனது மேல காமிச்சு யூஎஸ்டி இருக்கு, கீழே பிவிசி மெட்டான்னு இருக்குது. அது வந்து பிவிசி மெட்டா நம்ம வந்து கொண்டு போக முடியாதா ட்ரஸ்ட் விளையாடுறதுக்கு? யூஎஸ்டி தான் கொண்டு போக முடியுமா? அதான் doubt. இல்ல சார், நீங்க கேக்குற கேள்வி எங்க இருந்து கொண்டுட்டு வர போறீங்கன்னு கேக்குறேன். வேலட்ல இருந்து, அதாவது ரெஃபரல் ரிவார்டு எல்லாம் வருது இல்லைங்களா, அதுல வந்து பிவிசி மெட்டாவும் இருக்குது இல்லையா? இப்போ காமிச்சுதாங்க 401 யூஎஸ்டிடி வச்சுக்கிட்டு கீழே வந்து பிவிசி மெட்டா காமிக்குது இல்லையா அந்த ஆன்லைனுக்கு. அந்த ஆமா. பிவிசி மெட்டா வந்து ட்ரஸ்ட் வேலட், நம்ம பிவிசி மெட்டா இருந்தால் தான் ஒவ்வொரு வேலட்லையும் வைக்க முடியும். அப்போ ட்ரஸ்ட் வேலட் வைக்கிறதுக்காக இந்த மெட்டா வந்து எப்படி அங்க வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றதுன்னு எனக்கு தெரியல. நீங்க அங்க வந்துங்க, நீங்க $10 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிவிசி மெட்டா காயினா தான் உங்க வேலட்டுக்கு வரும். டாலரா வராது. டாலரா? டாலரா வராது. அங்க வந்து கவுண்டிங் தான் உங்களுடைய கணக்கு. இந்த பொருள் $10 உண்டான பொருள் எனக்கு கொடுங்கன்னு சொல்லி நீங்க அங்க அப்டேட் கொடுக்குறீங்க. அதுக்கு உண்டான பிவிசி மெட்டா உங்களுடைய ட்ரஸ்ட் வேலட்டுக்கு வந்துருது. ஓகேங்களா? சோ அப்ப வந்த பிறகு நீங்க மற்ற ஒர்க்கை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். கொடுக்கலாம், டிரான்சாக்சன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்மளுடைய பிவிசி மெட்டா காயின் மல்டிபிள் காயின், நீங்க எந்த காயினா வேணாலும் நீங்க கன்வெர்ட் பண்ண முடியும். பிவிசி மெட்டா வச்சு பிட்காயின், லைட் காயின், எத்தீரியம், டோஜி காயின் என்ன வேணாலும் நீங்க பண்ணலாம். ஓகேங்களா? சோ இப்ப காயின் வெளியே எப்படி வருதுங்கிறது தெரிஞ்சிச்சுங்களா? அங்க இருந்து டாலர் கொடுத்தாவே நமக்கு வெளியே வருது பிவிசி மெட்டா காயினா தான் வரும். மெட்டா காயினா தான் வரும். எஸ். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார், தேங்க்யூ. சோ இந்த மாதிரி ஒவ்வொரு நபர்களும் தங்களுக்குள்ள ஏதாவது ஒரு சந்தேகங்கள் இருந்தா கேட்டு கிளியர் பண்ணுங்க. ஏன்னா நீங்க கேட்கும் போது இன்னொருத்தருக்கு அது பயனுள்ளதாக அமையும். தேங்க்யூ சார், திருமால் சார், தேங்க்யூ. ஓகே, அடுத்த பார்ட்னர்கள் பேச விருப்பப்படுறவங்க உடனே வாங்க. ஓகே பார்ட்னர்ஸ், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். டவுட் எது இல்லைங்களா? கிளியரா இருக்கீங்களா? ஓகே சார். ஓகே, தேங்க்யூ. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ரொம்ப அருமை. இன்னைக்கு செஷன் ரொம்ப அருமையா இருந்தது. ஸோ உங்களுடைய அந்த கேள்வி, திருமால் சார் கேட்ட கேள்வி நிறைய பார்ட்னர்களுக்கு கண்டிப்பாக ஒரு புரிதலை கொடுத்துருக்கும். ஏன்னா அங்க பிவிசியா எனக்கு வருதா இல்ல டாலரா வருதாங்கிறது நிறைய நபர்களுக்கு தெரியல. ஸோ நீங்க இப்ப கேட்ட கேள்வி எல்லாத்துக்கும் பயனுள்ளதா இருந்துச்சு. அதே போல ஒவ்வொரு நபர்களும் தங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. உங்களுக்கு கிளியர் ஆகும், உங்களால மற்றவர்களுக்கும் கிளியர் ஆகும். சோ கேள்வியும் கேட்கலாம், கேள்விக்குண்டான பதில் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. சோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிவிசி மெட்டாவை மீண்டும் ஒரு முறை சொல்றேன், 100% நம்பிக்கையோட டிராவல் பண்ணுங்க. நம்பிக்கை 1% குறைஞ்சா கூட உங்களால ஜெயிக்க முடியாது. 100% நம்பிக்கையோட பிவிசியில் வாங்க. 100% நீங்க சம்பாதிக்கிறது நிச்சயம். ஒரு நாளைக்கு 1000 ரூபாயில இருந்து ₹1,00,000 வரைக்கும் சம்பாதிக்கிறது எப்படிங்கறத நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் வேணுமா, 5000 ரூபாய் வேணுமா, 10,000 ரூபாய் வேணுமாங்கிறத நீங்க முதல்ல முடிவு பண்ணுங்க. முடிவு பண்ணிட்டு என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு அதுக்குண்டான ப்ராஜெக்டை செட் பண்ணி கொடுக்குறேன். அந்த ப்ராஜெக்ட் மட்டும் நீங்க பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்கிற அமௌண்ட் டெய்லி வரும். சோ அனைவரும் வாருங்கள், நம்பிக்கையோட வாருங்கள், பயிற்சி எடுங்கள், அனைவரும் வெற்றி பெறுங்கள். நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்குற இடத்துல இருக்கிறீங்க, வாய்ப்பு கொடுக்க மறந்துடாதீங்க. வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருங்க. அவங்க எடுக்கிறாங்க எடுக்கல, அது அப்பாற்பட்ட பிரச்சனை. கொடுக்குற இடத்துல நாம இருக்கனால கொடுத்துக்கிட்டே இருங்க. மற்றவர்களை வாழ வைத்து வாழ்வோன்ற மன மகிழ்ச்சியோட இந்த பிளானை பண்ணுங்க. அனைவருக்கும் வெற்றி நிச்சயம் சொல்லிக்கிட்டு இன்று நான் இந்த ப்ரோக்ராமை நான் வைண்ட் அப் பண்றேன். வாழ்க பால்வின், வளர்க மக்கள். அனைவருக்கும் 1,00,000 பிவிசி மெட்டா உங்களுடைய உண்டில் வேலட்டில் சர்வ நிச்சயமாக நீங்க சேர்க்க முடியும். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை காலை 5:30 சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.